ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எப்படி மிளகாவும் கொரியாண்டரும் வளர்க்குறது தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏற்கனவே க்ரோ பேக் வச்சுருக்கேன். 2 க்ரோ பேக் வேஸ்ட்டாக தான் இருக்குது. சரி, அதில் விதை போடலான்ட்டு தான் நான் மிளகா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு மண் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு பரப்பிட்டு, நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். இது வெறும் மண் மட்டும்தான். மண், அதில் சில காம்போஸ்ட், அதுவே மண்புழு உரம் அதுவே ரெடியாக இருக்குது. ஸோ அதையும் எல்லாத்தையும் மண்ணையும் கலந்து நான் விதையை ஃபுல்லாக கொட்டிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் 2 மிளகா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அதுவே நிறைய விதை கொடுக்கும். ஸோ நீங்கள் போடலாம். ஏன்னா இந்த வெயிலுக்கு மிளகாலாம் நல்லா விதை போட்டால் செடி நல்லா வளரும். நல்ல மிளகா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமையலுக்கு. ஸோ நான் அதனால் மிளகா போட்டு மண்ணை ஃபுல்லாக போட்டு மூடிட்டேன். அதுக்கப்புறம் தனியா நான் முன்னாலே ஊற வச்சுட்டேன். முன்னாள் நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில டைம் அது வளரும், சில டைம் அது வளராது. ஸோ இது வளருதான்னு நம்ம ட்ரை பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, நான் அதையும் போட்டு நல்லா மண்ணை போட்டு கொஞ்சம் மேலோட்டமாக மூடிட்டேன். அதே தான், வேறு எந்த பாட்டிங் மிக்ஸும் எதுவும் இல்லை, வெறும் மண். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம நட்டு வச்சாச்சு. இதோடு கொஞ்சமாக தண்ணி வச்சு தெளித்து விட்டுட்டாலே நல்லா செடி வளரும் விதையிலேருந்து. இது நான் ஏற்கனவே டீ தூள் வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சுருப்பேன். அது கூடயே இது ஆரஞ்சு தூள் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு காய போட்டிருக்கேன். எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சி அது ஒரு பவுட்ராக பண்ணால் அது செடிக்கு நல்ல உரமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் எப்போவுமே எனக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் காய போட்டுருவேன் மாடியில். இது ஒயிட் ரோஸ் செடி இப்போ நல்லா துளிர் விட்டு நல்லா வளருது. நல்லா பூ பெருசாக பூக்குது, நிறைய இதழ்கள் வைக்குது. இது இப்போ தான் கொஞ்சம் நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸு எல்லாமே துளிர் விட்டு இப்போ தான் பூவும் நல்லா பூக்குது. இது பன்னீர் ரோஸ் செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இது பெங்களூர் ரோஸ் செடி. இதுவும் இனிமேல் தான் வளரும். இது நம்ம சாதாரணமாக எந்த ஒரு பாட்டிங் மிக்ஸ் நான் பெருசாக இதுக்கு பண்ணலை. வெறும் மண்கலவை மட்டும்தான், வெறும் நம்ம போடுற எருவுங்க, அப்புறம் செம்மண், அதுவே காம்போஸ்டாக மாறி அதுவே ஒரு நல்ல பாட்டிங் மிக்ஸாக ஆகிடுது சாயிலுக்கு. நான் கொக்கோ பீட்டு எதுவுமே யூஸ் பண்ணல எந்த செடிக்குமே. ஏன்னா நான் தண்ணி ஊற்றிடுவேன். கொக்கோ பீட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது சீக்கிரம் ஈரப்பதத்தை காய வைக்காது. அது ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது இல்லையா, அதனால் நான் 2 தடவை கொஞ்சம் ஒரு மக் ஊற்றுவேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம காஞ்சிச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி தான் ஆகணும். அப்போ தான் செடி ஆரோக்கியமாக இருக்கும். இல்லாட்டி செடி காம்பு இலை எல்லாமே துங்குற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அதை ஃபஸ்ட்லேருந்து பூக்கிறதுக்கு இது பண்ணி கஷ்டப்பட்டு இது பண்ண வேண்டியதாக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். செடிக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் மோஸ்ட்டாக கொடுங்க. ஏன்னா சம்மர் சீசனில் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் பாய்.